அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த வீடியோவில் லாட்ரி யோகம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்ல போகிறோம். அதனால் நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இந்த லாட்ரி யோகம் வந்துட்டாவே இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிட்டத்தட்ட 100% அளவுக்கு உங்களுடைய பிறப்பு நிலையில் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 90% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அல்லது நீங்கள் பிறக்கும் தருவாயில் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் முழுக்க உங்களுக்கு வேலை செய்யும். இல்லாட்டா கண்டிப்பாக இந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது. இப்போ இந்த லாட்ரி யோகத்துக்கு உண்டான கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ரெண்டு கிரகங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ராகு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளிகை. இப்போ இந்த ராகு பார்த்தீங்கன்னா குபேரன், இந்த ராகு கிரகத்துக்கு கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க குபேரன். அந்த கிரகம் மட்டும்தான் வரும். இந்த ராகு கிரகத்துக்கு ஒரு கிரகத்தை ரொம்ப பிடிக்கும். அந்த கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா குளிகைன்னு சொல்லலாம். ராகு. ரெண்டாவது கிரகம் பார்த்தீங்கன்னா குளிகை அல்லது மாந்தின் நம்மளாம் சொல்லலாம். இந்த கிரகத்துக்கு 2 பேர் இருக்கு. இப்போ நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதாவது இங்கே உள்ள பாரம்பரிய ஜோதிட விதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ராகு கிரகத்துக்கும் குளிகை கிரகத்துக்கும் வீடே இல்லைன்னு இங்கே உள்ள அதாவது முட்டாள் பாரம்பரிய ஜோதிட முறை சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள குளிகைக்கு வீடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ராகு கிரகத்துக்கு வீடு என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க இங்கே இருக்க விருச்சகம் தான் இந்த ராகு கிரகத்துக்குடைய வீடு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குளிகை கிரகத்துக்கு சொந்தமான வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா இங்குள்ள மிதுன வீடு தான் முழுக்க இந்த குளிகை கிரகத்துக்கு சொந்தமான வீடு. இவங்க 2 பேரும் தான் இப்ப இந்த லாட்ரி யோகத்துக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர் ராஜயோகமும் ஏற்படும். அதாவது திடீர் விபரீத ராஜயோகமும் ஏற்படும். இந்த 2 யோகத்துக்குமே கிட்டத்தட்ட இந்த 2 கிரகங்கள் தான் காரணமாவே இருப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அதோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க 100% அளவுக்கு முழுசா தந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு அந்த யோகத்தை தந்திருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு அந்த யோகத்தை தந்திருப்பாங்க. ஒரு சிலர் நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருப்பாங்க அந்த 2 கிரகங்களும். இப்ப இந்த லாட்ரி யோகம் வேலை செய்யணும்னா நான் சொல்லிட்டேன், உங்களோட பிறப்பு நிலையில இந்த 2 கிரகங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப பாயிண்ட் அது. இப்ப 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய சுய ஜாதகத்துல அல்லது உங்களுடைய பிறப்பு நிலையில இந்த 2 கிரகங்களும் சேர்க்கையோட பிறந்து வந்திருக்கணும். பிறந்து வந்த நபர்களா ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு வயசுல கண்டிப்பா உங்களுக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா அல்லது விபரீத ராஜயோகம் கண்டிப்பா ஏற்படும். அந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1வது கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பிளஸ் குளிகை, 2வது பார்த்தீங்கன்னா குளிகை பிளஸ் ராகு. இந்த மாதிரி கிரக சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்துட்டாவே நீங்க விபரீத ராஜயோகம் அல்லது லாட்ரி யோகத்துக்கு தகுதி உடைய நபர்கள் நீங்களா இருப்பீங்க. ஆணா இருந்துட்டாலும் சரி, பெண்ணா இருந்துட்டாலும் சரி. இப்ப இந்த 2 கிரக சேர்க்கைகளும் நல்லா கவனிச்சுங்க. இந்த 2 கிரக சேர்க்கைகளும் இங்குள்ள மிதுன வீட்டுல இருந்துட்டாலும் சரி, அடுத்து இங்குள்ள விருச்சக வீட்டுல இருந்துட்டாலும் சரி, இந்த 2ல ஏதாச்சும் ஒரு கிரக சேர்க்கை இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்க, இந்த ரெண்டு வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீட்டுல இருந்துட்டாலும் சரி,
அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% அளவுக்கு உங்களுக்கு அதாவது லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு உங்களுடைய பிறப்பு நிலையில. அடுத்து பாத்தீங்க இன்னொரு பாத்தீங்கன்னா இது செகண்ட் நிலை. மூணாவது நிலை என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அதாவது இந்த ரெண்டு கிரக சேர்க்கையில இருந்து இந்த ரெண்டு கிரக சேர்க்கையில பிறந்து ஆணா இருந்துட்டாலும் சரி பெண்ணா இருந்துட்டாலும் சரி இங்க போய் அதாவது குருவோட வீட்டுல அதாவது இங்க இந்த கிரக சேர்க்கை ரெண்டு கிரக சேர்க்கை ஏதாச்சும் ஒரு கிரக சேர்க்கை போய் இங்க இருந்துட்டா முழுக்க முழுக்க இங்கேயோ அல்லது சந்திரனுடைய வீட்லயோ இருந்துட்டா அல்லது நீங்க சந்திரனுடைய மாசத்துலயோ அல்லது குருவுடைய மாசத்துலயோ நீங்க பிறந்துட்டா கண்டிப்பா இந்த யோகமானது உங்களுக்கு 70% அளவுக்கு வேலை செய்யும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த யோகமானது இந்த லாட்ரி யோகமானது 70% அளவுக்கு வேலை செய்யும். அதுக்கு இங்குள்ள குருவும் சந்திரனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு இங்குள்ள குருவும் சந்திரனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சந்திரனோட மாசத்துல பிறந்து வந்திருக்கணும் அல்லது குருவுடைய மாசத்துல பிறந்து வந்திருக்கணும் அல்லது இங்குள்ள சந்திரனோட வீட்டுல இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் இருக்கணும் அல்லது குருவோட வீட்டுல இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாட்ரி யோகம் வேலை செய்யும். இப்ப இது மூணாவது பாயிண்ட் பட்டமா. இப்ப நாலாவதுக்கு பாத்தீங்கன்னா நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது பாத்தீங்கன்னா ராகு தசை நடந்து சந்திர புத்தி அதாவது ராகு தசை நடந்து சந்திர புத்தி நடந்து சந்திரனுடைய புத்தி நடந்து குளியோட அந்தாரம் நடந்து ராகுவுடைய சூட்சமும் நடந்தா குளியோட அந்தாரம் நடந்து ராகுவுடைய சூட்சமும் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி காலகட்டத்துல தான் 100% உங்களுக்கு 100% அளவுக்கு உங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் வேலை செய்யும். இந்த சதவீதம் சொல்றது அந்த யோகத்துல அதோட அளவை குறிக்கிறது தான் இந்த சதவீதம். மொத்தமும் 40%, 70%. அந்த யோகத்தின் அளவை குறிக்கிறது தான் இந்த சதவீதம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கு. இது ஒரு காம்பினேஷன். இன்னொரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா குளிகை பிளஸ் சந்திரன் பிளஸ் ஆனா கண்டிப்பா ராகு சம்பந்தப்பட்டிருக்கணும் பிளஸ் இது தசை இது புத்தி. இப்ப அந்தரம் பாத்தீங்கன்னா இப்ப சூட்சமம் பாத்தீங்கன்னா குருவுடைய சூட்சமம். இப்படி நடந்தாலும் நல்லா கவனிச்சுங்க. இது தசை இது புத்தி இது அந்தரம் இது சூட்சமம். இங்க குருவுடைய சூட்சமம் நடக்கிறதுனால இந்த லாட்ரி யோகமானது மிகப்பெரிய பரிசு தொகையை குறிக்கும். இதெல்லாம் 40% அளவுக்கு தான் பரிசு தொகையை குறிக்கும். இது 70% அளவுக்கு பரிசு தொகையை குறிக்கும். இது பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு பிக்கு அதாவது ஒரு பெரிய அளவு பரிசு அமௌண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இங்க உள்ள குரு கிரகம். அதனால உங்களுக்கு குரு சூட்சம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க லாட்ரி யோகத்துல வின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தசைகளோ அல்லது புத்திகளோ அல்லது அந்தரமோ அல்லது சூட்சமோ நடக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்துல முழுக்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதை தவிர இதெல்லாம் லாட்ரி சீட்ல நான் வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லிட்டேன், தசைகள்னு சொல்லிட்டேன், புத்திகள்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த லாட்ரி யோகத்துல முழுக்க தோல்வியை தரக்கூடிய கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த கிரகங்களோட ராகு கிரகத்தோட சனி சம்பந்தப்பட்ட கூடாது. அதாவது நட்பு கிரகம் தான், ராகுக்கு சனி நட்பு கிரகம் தான். ஆனா அது முழுக்க பின்னாடி பிரச்சனைகளை தந்துரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ராகு கிரகத்தோட சூரியன் முழுக்க சம்பந்தப்பட்ட கூடாது. தசைகளோ அல்லது புத்திகளோ அல்லது அந்தரமோ அல்லது
சூட்சுமத்திலேயோ இங்குள்ள எந்த வரிசையிலுமே சூரியன் சம்பந்தப்பட்ட கூடாது, அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட கூடாது. இந்த மாதிரி வரிசையில அப்படி சம்பந்தப்பட்டுட்டா இதன் மூலியமா கண்டிப்பா உங்க தகப்பனாதி வர்க்கத்திடையோ அல்லது உங்க குடும்பத்திலேயோ அல்லது அரசாங்கத்திடையோ நீங்க மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போறீங்க வருங்காலத்துல. ஏன்னா அப்படி ஒரு நிலையில நீங்க ஜெயிச்சு வரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கும் நபரா இருப்பீங்க. அதாவது உங்க தகப்பனாதி வர்க்கத்திடமிருந்து அல்லது அரசாங்கத்திடமிருந்து நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கத்தான் வேணும். ஏன்னா அந்த தசையை அதுல இருந்து தான் நடத்திட்டு போகுது. ஏன்னா சூரியனுக்கு அதாவது சூரியனுக்கு ராகுவை பிடிக்கவே பிடிக்காது. அந்த கான்செப்ட் தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உங்களுக்கு சனி தசை நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. சீரியல் நம்பர்லாம் ஒரே நம்பரா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 நம்பர் சீரியல் நம்பர் வருதுன்னா 6 நம்பர் கிட்ட ஒரே நம்பரா வர்ற மாதிரி இருக்கணும். ஆனா 7வது நம்பர் ஒரு நம்பர் மட்டும் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு சனி கொண்டுட்டு வந்து விட்டுரும். அதனால உங்களுக்கு இந்த இதுல அதாவது தசையிலே அல்லது புத்தியிலே அல்லது அந்த இடத்துல அல்லது சூட்சுமத்திலோ எதுலையுமே சனி சம்பந்தப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி சம்பந்தப்பட்டா இப்படி ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்து விட்டுரும். ஜெயிக்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து காட்டும் கண்ணு முன்னாடி. ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்துருப்பீங்க. ஒரு நம்பர் மாதிரி நீங்க தோத்து போயிருப்பீங்க. இதுதான் காரணம். அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தோல்வியை குறிக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு இது தோல்வி. 1 பாத்தீங்கன்னா சூரியன், 2 பாத்தீங்கன்னா சனி. இது 2 தசைகளும் அல்லது புத்திகளும் உங்களுக்கு நடந்துடவே கூடாது. அதே மாதிரி இந்த 2 கிரகங்களும் இந்த 2 வீட்டுல இருந்துடவே கூடாது. இந்த 2 உங்க பிறக்கும் தருவாயில இந்த 2 கிரகங்கள் சம்பந்தப்பட்டக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்க விருச்சக வீட்லயும் இங்க சூரியன் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்க மிதுன வீட்லயும் இங்க சூரியன் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்க விருச்சக வீட்லயும் சனி இருந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்க விருச்சக வீட்லயும் மிதுன வீட்லயும் சனி இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துட்டா உங்களுக்கு அந்த லாட்டரி யோகத்துல பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப 3 நிலையா பிரிச்சுட்டு இது கொடுத்தாச்சா. இப்ப நான் 5வதா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தசைகள் மூலியமா தான் கணிக்க வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்குள்ள நல்லா கவனிச்சுங்க. இது பாத்தீங்கன்னா இதுவுமே யோக தசை தான். இதுவுமே மிகப்பெரிய யோகம் தான். உங்களுக்கு சந்திர தசை நடந்து, உங்களுக்கு சந்திரனோட தசை நடந்து, ராகுவோட புத்தி நடந்து, குளிகையோட அந்தரம் நடந்து, குருவுடைய சூட்சமம் நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்படி நடந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தசைகள் அல்லது புத்திகளும் நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி கிரேச்சர்களை பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்துட்டாலும் சரி, பெண்களா இருந்துட்டாலும் சரி, அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த லாட்டரி யோகத்துல மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அவங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு பிறப்பு நிலையில. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா குரு பிளஸ் ராகு பிளஸ் குளிகை பிளஸ் சந்திரன் இந்த மாதிரி கிரேச்சர்களை பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அல்லது பெண்களுக்கும் மிகப்பெரிய லாட்டரி யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தாலும் யோகம் தான். இது 4மே மிகப்பெரிய யோகம். கிட்டத்தட்ட 100% அளவுக்கு இந்த லாட்டரி யோகம் இந்த கிரகச்சேர்க்கையில பிறந்த நபர்களுக்கும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய தசைகள் நடத்தினாலும் சரி, அப்பவும் உங்களுக்கு 100% அளவு விபரீத ராஜயோகம் அல்லது லாட்டரி யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். லாட்டரிக்கு உண்டான கிரகம் குபேரன் மட்டும்தான். நீங்க லாட்டரி சீட்டு வாங்கும்போது குபேரனை ஒரு முறைக்கு 2 முறை கும்பிட்டு நீங்க வாங்கும்போது அதுல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா அதுக்கு ராகு தசையோ அல்லது குழி தசையோ கண்டிப்பா நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த காலகட்டத்துல 100% அளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்க,